ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்று ஒரு வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை பார்ப்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்ற வேத வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். படித்த நாம் அதன்படி வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்மளோட வீட்டிலேயே நான் ஒரு விஷயத்த சொல்றேன். கணவன் மனைவி நம்மளுக்கு உண்டான அந்த உறவுல என் மனைவி என்னை விட அறிவானவர், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடியவர் என்று நாம் சொல்லுகிறோமா? மனைவியானவர் தன் புருஷனை பார்த்து நீங்க எல்லாவற்றிலும் சிறந்த கணவராக விளங்குகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோமா? இல்ல பிள்ளைகள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறார்களா? பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறார்களா? இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா நம்ம தங்களிலும் மேன்மையானவர்களாக நம்ம யாரையுமே பார்க்கறது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன என்பது நான் விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். தங்களிலும் மேன்மையானவர்களாக பார்க்கிற கண், அந்த பார்வை என்று வருகிறதோ அப்ப நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கோம் என்பது நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு மார்க்காக இருக்கும். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. தான் 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 நான் 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 இதை முதல்ல உடைக்கணும். இந்த எண்ணம் நமக்குள்ளாக இருந்தால் நம்ம உண்மையான ஒரு கிறிஸ்தவன்பிலே நம்ம வளர மாட்டோம், வளர்க்கப்பட மாட்டோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த தண்ணி ஒரு உன்னை விட எளியவருக்கு நீங்க கொடுக்கும்போது நீ எப்படி என்ன பாத்திரத்துல குடிப்பியோ, நீ எவ்வளவு சுத்தமா நீ குடிப்பியோ, நீ எப்படி ஒரு நல்ல பாத்திரத்துல சாப்பிடியோ, அதே பாத்திரத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்ப வருகிறதோ அப்பதான் நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம். தனக்கானவைகளை அல்ல மற்றவர்களுக்கானவர்களையும் நாங்க பார்க்கிறோம் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நம்ம நடக்கிறோம்ன்றது நம்மளுக்கு வரும். இன்னொன்று, அந்த ஏற்றத்தாழ்வு என்பதை நம்ம உடைக்கணும். எல்லாரும் சமம். அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு தேவன், ராஜாதி ராஜா, நம்மை படைத்தவர், நமக்காக இந்த உலகத்துல தாழ்மையின் கோலம் எடுத்து, அதாவது அடிமையின் கோலம் எடுத்து, ஒரு ராஜா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஒரு ராஜாவே இந்த உலகத்தை படைத்தவரே இவ்வளோ தாழ்மையா இருக்கும்போது அந்த தாழ்மை எங்க போச்சு? எங்க போச்சு அந்த தாழ்மை? ஏன் மற்றவர்களை நம்ம மேன்மையா பாக்குறதுல நம்மளை ஏன் தாழ்த்தி கொள்ள நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம்? அது எங்க சர்ச்சா இருக்கட்டும், மற்ற வேலை பணித்தலங்களா இருக்கட்டும், மற்ற உறவுகள் மத்தியிலேயா இருக்கட்டும், இல்ல வீடு பக்கத்து வீடா இருக்கட்டும், நம்ம தாழ்த்திக்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நம்மளை தாழ்த்திக்கணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நம்மளை தாழ்த்திக்கணும், தரை மட்டும் நம்மளை தாழ்த்தணும். பக்கத்துல இருக்கிறவர்களை நாம் நேசிக்கணும். என்னை விட அவர்கள் பெரியவர்கள் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த பிரிவினைவாதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு எதுவுமே வராது. இது ஒரு வீட்டுல வந்துருச்சுன்னா, ஒருவரை ஒருவர் மேன்மையாக பார்க்கிற எண்ணம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, வீட்டுக்குள்ள வர்றது நம்ம பணி செய்யற இடத்துக்கு போயிடும், அப்புறம் நம்மளுடைய திருச்சபைக்கு போயிடும், அப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரே சிந்தியா இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்பனா இந்த தாழ்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஆண்டவருக்குள்ள இருப்போம். நம்மளைய பிரிக்கவே முடியாது. மற்றவர்கள் மேல் நம்ம என்ன பண்ணுவோம்? கருசனையோடு இருப்போம். எப்பயுமே அடுத்தவர்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இப்படியா இந்த வருடத்திலே நாம் ஆண்டவருக்குள்ள இருப்போம், தாழ்மையா இருப்போம், மற்றவர்களை தங்களை விட மேன்மையானவர்களாக பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.